காத்திருக்கார்கள், வாங்கிவிட்டு காத்திருப்போம். இத்தகைய ரியல் எஸ்டேட் தொழிலை முறைப்படுத்த ஏற்பட்டது நமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு என்னும் சக்தி வாய்ந்த அமைப்பு. லேண்ட், கட்டுமானம், லேஅவுட், பில்டிங் அக்சசரிஸ் என்று உதிரி பூக்களாக சிதறி கிடந்தவர்களை ஒரு கூட்டமைப்பின் மூலம் அழகான பூச்சரமாக இணைத்தவர். தொலைநோக்கு பார்வையோடு சரியான திட்டமிடல் ரியல் எஸ்டேட் துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஆற்றல் மிக்கவர். சவாலான சூழ்நிலையிலும் சங்கத்தை வழிநடத்தும் திறன் மிகுந்தவர். அரசாங்கத்திடமும் மற்ற அமைப்புகளிடமிருந்து நமது கோரிக்கைகளை மிகவும் அழுத்தமாகவும் சரியாகவும் கொண்டு சேர்க்கும் நமது குரலாக விளங்குபவர். ரியல் எஸ்டேட் துறையின் ஆற்றல்மிகு எழுச்சி நாயகன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் நமது தேசிய தலைவர் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு கூட்டமைப்புக்கும் அதன் தலைவரே அஸ்திவாரமாக இருக்கிறார். அந்த வகையில் நமது ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பை கோபுரமாக உயர்த்தி பிடித்த தலைவர் அவர்களை பற்றி பேசுவதில் நான் இங்கே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தலைமை என்பது வெறும் பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு என்பது செயலில் காட்டிக் கொண்டிருக்கும் நமது தலைவர் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் எந்த பிரச்சனை வந்தாலும் பதற்றம் அடையாமல் நிதானத்துடன் செயல்பட்டு நமக்கு வெற்றியை தேடி தருபவர். அவரது ஆளுமை மிகவும் சிறந்தது. வேகமும் விவேகமும் இணைந்த ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் நமது தலைவர். ஒரு சிறந்த தலைவர் என்பவர் வழிகாட்டுதலோடு நின்று விடாது, நம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டும். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் தூணாக நின்று நம்மை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும் நமது தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது கூட்டமைப்பு எவ்வளவு உயரத்தில் இருப்பதற்கு அவரது உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் மிக முக்கியமான காரணங்களாகும். அரசு ரீதியான நடைமுறைகளாக இருக்கட்டும் அல்லது புதிய சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும், நமது கூட்டமைப்பின் உறுப்பினர் நலன் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் காட்டும் உறுதி பாராட்டத்தக்கது. அனைவரையும் சமமாக மதித்து அரவணைத்து செல்லும் அவரது குணம் மிக உயர்ந்ததாகும். கற்களை கட்டிடங்களாக கட்டுவது கலை என்றால், சிதறி கிடந்த நம்மை ஒரு கூட்டமைப்பாக மாற்றி வெற்றி காண செய்வது நமது தலைவரின் ஆளுமை திறன். உங்கள் தலைமையில் நமது சங்கம் இன்னும் பல சாதனைகளை படைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். வாட்டுகால் அல்ல, தனது அபிரதமான வளர்ச்சியால் பதில் சொல்பவர் நமது தலைவர். தனித்தனியாக நாம் ஒரு துளி, கூட்டமைப்பாக நாம் ஒரு கடல் என்பதை நாம் அனைவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 8வது தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர் தேர்தல் அலுவலராக என்னை நியமனம் செய்த தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் இருவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2026-27 ஆண்டுக்கான தேசிய மற்றும் மாநில நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்களுக்கும் தேர்வு சான்றிதழை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தேர்வுக்கு உறுதுணையாக இருந்த நமது நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன், தேசிய துணை பொருளாளர் சக்திவேல், தேசிய நிர்வாகி உதயகுமார், கார்த்திக், ராஜா பக்ருதீன், மேலாளர் சிவகுமார், மதுரை கார்மேகம், தென்காசி முத்துராமன், கோவை பாலசண்முகம் மற்றும் என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும். பதவி என்பது ஒரு கௌரவம் மட்டுமல்ல, இது பெரும் மாபெரும் பொறுப்பு. இந்த புதிய பொறுப்பு உங்களை இன்னும் சிறந்த உயரத்துக்கு அழைத்து செல்லும். பதவி என்பது அதிகாரம் செய்வதல்ல, அது பிறருக்கு அதிகாரம் அளிப்பதும் அவர்களை முன்னேற்றுவதும் ஆகும். உங்கள் உழைப்பிற்கும் திறமைக்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த அங்கீகாரம் இந்த பதவி. உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இந்த கூட்டமைப்பு புதிய பரிமாணங்களை மட்டும் மிக சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய செய்தா என்ற இந்த அமைப்பு நிறுவனரும் தேசிய தலைவரும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, பதவியேற்றிருக்கக்கூடிய என்று சொல்வதற்கு பதிலாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய என்று சிறப்பாக அவருடைய வளர்ச்சியிலே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு பெருவாளர் டாக்டர் வி மிக முக்கியமாக இன்றைய அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் ரொட்டேரியன் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்களே,
அதே போல விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தேசிய பொருளாளர் டாக்டர் ஆர் சந்திரசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தலைமை சிறப்பு விருந்தினராக உள்ள ஒப்பற்ற கல்வி நிறுவனம், இந்தியாவிலே தலை சிறந்து எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது, உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது என்றால் அது VIT என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாங்கிய அதனுடைய நிறுவனர் வேந்தர் அன்பிற்குரிய சகோதரர் திரு G. விஸ்வநாதன் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தவிமன் அன்சாரி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாணமிகு காரப்பாக்கம் தோழர் கணபதி அவர்களே, தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைவர் அன்பிற்குரிய அருமை திரு டாக்டர் ராமசுப்ரமணியம் IPS அவர்களே, இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களாக தேசிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக இந்த அமைப்பினை நாளும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பொறுப்பாளர்கள் திரு கிருஷ்ணகுமார் அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே, நரேஷ் அவர்களே மற்றும் புதிய பொறுப்பாளர்களே மற்றும் திரைப்பட இந்திய அமைப்பின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு 8வது முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பாராட்டி 15வது மாநாடாக இதை நடத்தக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு சிறப்பாக இத்தனை ஆண்டுகள் செயல்படுகின்றன. இதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்று சொன்னால் ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ளே அறைக்குள்ளே இது அவர்களை மட்டுமே பொறுத்தது என்ற அளவிலே மட்டுமிருந்த ஒரு அமைப்பை அவருடைய ஆற்றல் மிகு தலைவர் டாக்டர் ஹென்றி அவர்கள் ஒரு பெரிய சிறப்பு மிகுந்த ஒரு மக்கள் இயக்கம் போது இதை ஆக்கியிருக்கிறார். கட்சி வேறுபாடு இல்லாமல், கருத்து மாறுபாட்டை பற்றி கவலைப்படாமல் அத்தனை பேரையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாலையாக இங்கே தொடுத்து எங்களையெல்லாம் அழைத்திருக்கிறார்கள். நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள வாய்ப்பில்லை. சுருக்கமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை முதலே சொல்லுகிறோம். அதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, பயனாளிகள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் சொன்னாலும் கூட அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு நாளை அடுத்த முறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நல்ல ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். எனவே இவர்களை ஒரு அணியாக கருதாமல் ஒரு அமைப்பாகவே நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்று வெற்றி வாய்ப்பை இழந்த தோழர்களும் கூட பொறுப்பாளர்களும் கூட வர வேண்டும் என்பதை முதற்கண் அன்பு வேண்டுகோளாக அவளுக்கு வைக்க விரும்புகிறோம். செய்வார் என்று நம்புகிறோம். ஷீல்ட் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம கௌரவப்படுத்துறவங்க. இதுவரைக்கும் பதவி பிரமாணம் செய்த அனைத்து மெம்பர்ஸ்க்கும் வந்து எலெக்ஷன் சர்டிபிகேட்ஸ் நம்ம வந்து இப்ப பிரசன்ட் பண்ண போறோம். In front of all the chief guests, beloved chief guests முன்னாடி நம்ம எல்லாருக்கும் எலெக்ஷன் சர்டிபிகேட்ஸ் வந்து பிரசன்ட் பண்றோம். very background music. Today, FARA 15th National Convention 2026 உடைய முக்கியமான ஸ்பான்சர்ஸ் வந்து கௌரவிக்கும் தருணம். முதலாவதாக கே கிளமெண்ட் ரொசேரியோ முழுக்க காரணம் பண்ணக்கூடிய ஸ்பான்சர்ஸ் கௌரவிக்கும் தருணம். முதலாவதாக கே கிளமெண்ட் ரொசேரியோ அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஜி ஜெயராம் அவர்கள் மற்றும் கிஷோர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீனிவாசன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
ராஜா அவர்களே. KCR Developers and Promoters CAP Center Mr. K. Clement Rossetti அவர்கள், Rock Shell J. Jairam அவர்கள், VIP Housing. To all the sponsors who have been pillars of FARA 15th National Convention 2026, thank you very much for your immense support. இவ்வளோ சிறப்பாக நம்ம நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணிருந்த கொஞ்சம் அதுக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணணும், பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும், நல்ல ஒரு பலமான கரகோஷங்களை எழுதலாம். டு ஆல் ஸ்பான்சர்ஸ், thank you very much, sir. அப்படி பாருங்க சார், நன்றி சார். தற்போது பொறுப்பேற்றுள்ள தேசிய குழு நிர்வாகிகளுக்கு முக்கிய விருந்தினர் திரு வீரமணி ஐயா கையால் எலெக்ஷன் சர்டிபிகேட்டை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நேஷனல் சார் ஒன் செகண்ட் நேரம் பாருங்க சார். சந்திரசேகர் சார் அவர்களை தொடர்ந்து நேஷனல் செக்ரட்டரி ஆபரேஷன் லைட்ஸ் எஸ் செந்தில்குமார் சார். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. National Secretary Admin Rotarian T. Krishnakumar sir. சார் நேரம் பாருங்க சார். National Secretary Development Mr. A. Naresh Chand sir. National Vice President Dr. Raj Shekhar. National Vice President Mr. R. Prashana Kumar sir. சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. Please அப்படியே one by one வாங்க sir. National Vice President Dr. Raj Shekhar மற்றும் திரு R. Prashana Kumar அவர்கள். சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க. National Executive Committee Chairman Mr. P. Jawahar அவர்கள். National Security Development Mr. Naresh Chand sir. National Executive Committee Chairman Mr. P. Jawahar. சார் அப்படி பாருங்க. National Organizing Secretary Mr. V. Venkatraj. National Organizing Secretary Mr. Raja Alais S. Fakhruddin Ali Ahmad. That side.
சார் கொஞ்சம் சைட் ப்ளீஸ். சைட். ஒன் செகண்ட் சார். சார் ஸ்ட்ரெயிட் லுக். Thank you so much. எல்லாருக்கும் அந்த எலெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். Congratulations. சார் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. இங்க பாருங்க. சார் ஒன் செகண்ட் நேரா பாருங்க. Thank you. எல்லா சீஃப் கெஸ்டும் ப்ளீஸ் அந்த இருக்கை நம்ம மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சார். ஆதித்யராம் குரூப் திரு ஆதித்யராம் அவர்களுக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டு வழங்கப்படுகிறது. அவர் இல்லாத காரணத்தால் அந்த அவார்டை வந்து அவருடைய சிஓஓ அனுமந்த்ராவ் அவர்களை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அவருடைய சார்பாக அவருடைய மேனேஜர் கோஷல்குமார் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு சிறப்பான முறையில் தேவத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கும் பிஏபி ஹவுசிங் அவர்களுக்கு திரு கிஷோர் அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு சில பேரை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜவஹர் வசந்தம் ப்ரொமோட்டர், ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட் இது, அண்ட் ராம்ஸ், மிஸ்டர் சக்திவேல் எஸ்எஸ்எல் ஆஃப் சிட்டி, மிஸ்டர் எஸ்ஆர் செந்தில் ரியல்ஸ் கோவில்பட்டி, திரு பாலாஜி ஸ்டேட் பிரசிடென்ட் கும்பகோணம், திரு சம்பத் from Kumbhakonam, Mr. Arul Anand. We have some I request Mr. Kamalasan, Kirti promoter for RNI இங்க பாருங்க. network launch. Please come to the dais. Mr. Kirti Kamalasan, Kirti promoter. அப்படி பாருங்க. ஓகே சார். Mr. Kannan Nandakumar, Satyam Homes. அப்படி பாருங்க. Mr. Venkatesan, Fourth Dimension. Mr. Mogan, Gokulam Enterprises. Mr. Parthiban, Aishwaryam Group of Companies. அப்படி பாருங்க. Mr. Guru, AK Enterprises. இங்க பாருங்க. Mr. Swaminathan, Nitya Homes. Mr. Yoganandan, Yoga Infra. Mr. Lalit Kumar, L&T Developer. Mr. Yuvaraj, Ajan Homes. Mr. Bhaskar, Kamakshi Foundation. Mr. Swaminathan, Mr. Tirlokchan, L&T Developer. Mr. Alim, Bismillah Real Estate, Mr. Ashokan Sonilgar. ஓகே. Mr. Alim and Ashokan from Solinger. Satya Elite Properties வந்து கலைவாணன், Lion S. செந்தில்குமார், Gemilam Builders Private Limited. Mrs. J. Palika, Madras City Properties. அப்படி பாருங்க. சார் சைட் பாருங்க. சார் பயங்கரமான ஃபேன் சார். சார் சைட். சார் அப்படி பாருங்க.
சார் நேரம் பாருங்க, நேரம் பாருங்க. ஓகே சார். சார் இங்க இருக்க ஸ்பான்சர் ஒன் பை ஒன் சீக்கிரம் வாங்க. மெமெண்டோ என்ன மாதிரி இருந்தா இங்கே சேஞ்ச் இங்க பண்ணிக்கலாம். பாருங்க, இங்க பாருங்க. சார் ஒன் செகண்ட். மெமெண்டோ சேஞ்ச் ஆனாலும் அப்புறம் மாத்திக்கலாம். ப்ளீஸ் கால். Please, நீங்க அந்த ஷீல்ட் மட்டும் வாங்கிட்டு போயிருக்கீங்க. சார் வாண்ட்ஸ் டு லீவ், so please kind request to come forward quickly. சார் சைட் ப்ளீஸ். திரு செந்தில்குமார், எண்ணிலம் ப்ராப்பர்ட்டிஸ். சார் சைடா கொஞ்சம் சைட் ப்ளீஸ். சார் கொஞ்சம் சைடா சார். நம்மளோட 15வது தேசிய மாநாடு நல்ல முறையில் ஸ்பான்சர் பண்ண அனைத்து நிறுவனங்களுக்கும் நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஜெயச்சந்திரன் சாரோட கோபோஸ்டா ஆகிட்டு சார் இப்படி பாருங்க. திரு செந்தில்குமார், எண்ணிலம் ப்ராப்பர்ட்டிஸ். ஹென்றி சார். ஓகே சார், நெக்ஸ்ட். சார் சைட். 2026க்கான கேலண்டர் வெளியீட்டு விழா. ஐ ரெக்வெஸ்ட் ராமசுப்ரமணிய சார். ஓகே நெக்ஸ்ட். RNA team, please request to join. சார் side. முடிஞ்சவங்க கீழே வந்துடலாம். இன்னும் பெற விரும்புபவங்க சீக்கிரம் வாங்க. ஓகே சார் இந்த மெமெண்டோ சேஞ்ச் ஆனது இங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சார் இப்படி பாருங்க. சார் நெக்ஸ்ட். சார் சைட் சார். ஜெயச்சந்திரன் சார் கொஞ்சம் சைட். வணக்கம், நான் கமலஹாசன், ஃபேரா பில்டர்ஸ் விங்கோட பொதுச் செயலாளர். இன்று நமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 15வது தேசிய மாநாடு. இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நமது தேசிய தலைவர் உள்ளிட்ட தேசிய மாநில பொறுப்பாளர்கள், கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த வல்லுநர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் இன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். பேர கூட்டமைப்போட கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும். நமக்கு மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஃபேரா இன்னைக்கு அடையாளமாக திகழ்கிறது. அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் செக்டர் நம்ம ரியல் எஸ்டேட் செக்டர் தான். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. அன்ஆர்கனைஸ்டும் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் இருந்தனால எல்லாருமே பாதிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பையர்ஸ் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ட்ரஸ்டட் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே போய் ட்ரஸ்டட் ப்ராப்பர்ட்டி நம்மள மாதிரி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நல்ல ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய 8வது தேசிய குழுவினுடைய தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன். என்னுடன் சேர்த்து இன்றைய தினம் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பிற்கு தேசிய மற்றும் மாநில குழு பொறுப்பாளர்கள் 143 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டமைப்பு இந்தியாவில்
14 மாநிலங்களிலும் தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் 52,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பான முறையில் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமான முன்னெடுப்புகளை தொடர்ந்து சமரசமின்றி முன்னெடுத்து வருகிறது. இந்த கூட்டமைப்பினுடைய 8வது குழு பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்பு விழாவும் 15வது தேசிய மாநாடும் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் தமிழக மைய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கிற கிட்டத்தட்ட 118 திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோன்று பதிவுத்துறை, வருவாய்த்துறை, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் குறிப்பாக டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ, ஊரக உள்ளாட்சித்துறைகள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறைகளில் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து நிலவுகிறது. எளிமையான முறையில் அனுமதிகளை பெற இயலவில்லை. மனிதனுடைய வாழ்வியலே அடிப்படை தேவைகளில் ஒன்றான உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம், அது எல்லோருக்கும் கனவு. அந்த கனவு நினைவாகிட வேண்டும். அப்படி நினைவாக வேண்டும் என்று சொன்னால் அரசு பல திட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும், பல திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும், பல திட்டங்களை நீக்கிட வேண்டும். அப்படி பொருந்தாத சட்ட திட்டங்கள் இன்றும் நிலவுகிறது. அது குறித்து அரசுக்கு நாங்கள் கோரிக்கைகளாகவும் தீர்மானங்களாகவும் இன்றைய தினம் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக பதிவுத்துறையிலே ஆன்லைன் 3.0 திட்டத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது. வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமான பல பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பதிவு அலுவலகங்களிலே இணையதளங்கள் பல நாட்களிலே முடக்கப்பட்டு வருகிறது. பல சார்பதிவாளர்களினுடைய நிலைப்பாடு அங்கு பொதுமக்களுக்கு பெரிய அளவிலே இடையூறுகளை ஏற்படுத்தி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறது. இப்படி பதிவுத்துறையில் மட்டுமல்ல, வருவாய்த்துறையில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். கிராமநத்தம் பட்டாமனைகளில் பிரச்சனைகள் நிலவுகிறது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலதாமதம் ஏற்படுவதோடு பல சட்டத்திட்டங்கள் பொருந்தவில்லை. அது குறித்தும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதேபோன்று ஊரக உள்ளாட்சி துறைகளிலே கிராமப்புறங்களில் வீட்டுமனை பிரிவுகளை நாங்கள் அபிவிருத்தி செய்தால் நகரத்துக்கு இணையாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கிற பல முரண்பாடுகள் அங்கே நிலவுகிறது. இவையெல்லாம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதேபோன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் முழுமை திட்டங்கள், விரிவாக்கங்கள், இதில் இருக்கிற குளறுபடிகளை எல்லாம் நாங்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டி கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அரசு கவனத்தில் கொண்டு இந்த தேர்தல் காலங்களிலே நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் என்று நம்புகின்றோம். கேள்விகள் சிறப்பு அழைப்பாளர்களாக திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும், அதேபோன்று விஐடி சேர்மன் மரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்களும், அதேபோன்று மனிதநேய ஜனநாயகம் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களும், ஓய்வு பெற்ற காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரி திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், நடிகர்கள் அதேபோன்று மரியாதைக்குரிய பேரரசு அவர்களும், மரியாதைக்குரிய கராத்தா ராஜா அவர்களும், ஜெமினி பாலாஜி அவர்களும், நம்முடைய ஷமீர் அவர்களும் கலந்து கொண்டனர். மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் ஏற்கனவே இந்த வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டசபையிலே முதல் குரல் கன்னி பேச்சினை எழுப்பினார். அவரும் இங்கே கலந்து கொண்டார். அவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் அதேபோன்று பல்வேறு தொழிலதிபர்கள், எங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த தகுதி பெற்ற மற்றும் தேர்வு பெற்ற 1200 பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் இந்தியா முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டு தெரிவித்தனர். இந்த கோரிக்கை முன்னெடுப்பு என்ன இருக்குன்னு அடுத்த கட்டமா? பல கோரிக்கைகள் நாங்கள் புத்தகங்களாக இங்கே தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த வரைவு, மாஸ்டர் பிளான் வரைவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாஸ்டர் பிளான் வரைவு முழுமை திட்டத்தினுடைய வரைவு குளறுபடிகளாக இருக்கிறது. அதாவது நகரங்களிலே பல இடங்கள் விவசாய நிலங்களாக இருக்கிறது. எந்த மாநகராட்சியில் விவசாயம் மேற்கொள்ள முடியும்? ஸோ அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போன்று அந்த கிரவுண்ட்+2 அப்படிங்கிற விஷயத்தில், அணுகு சாலை அப்படிங்கிற விஷயத்தில், முடிவு சான்று அப்படிங்கிற விஷயத்தில், இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங், பள்ளி கல்லூரிகள் அந்த கட்டிடங்களை வரன்முறைப்படுத்துதல், அதாவது மனை ஏற்கனவே 20/10/2016க்கு முன்பு அனுமதியற்ற பட்டா மனைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதில் சில குளறுபடிகள், முரண்பாடுகள் இருக்கிறது. அவையெல்லாம் களைவதற்கான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அரசு கவனத்தில் கொள்ளும் பல நல்ல திட்டங்களை பெய்ரா கூட்டமைப்பின் கோரிக்கையின் மூலமாக கடந்த நாட்களிலே அரசு
அதை நிறைவேற்றி இருக்கிறது. அதற்கெல்லாம் நன்றி தெரிவித்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படை தேவைகளில் ஒன்று இந்த இல்லம் அப்படிங்கிற வீடு, குடியிருப்பு, மனை. இது அவசியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அப்படியானால் அரசு எல்லா திட்டங்களையும் எளிமைப்படுத்தி உடனுக்குடன் அதுக்கு தீர்வு காண வேண்டும். இதைத்தான் நாங்கள் அரசுக்கு முன்வைத்திருக்கிறோம். அரசு நிச்சயமாக மக்கள் நலன் கருதி மகத்தான சட்டங்களையும் ஆகச்சிறந்த சட்டங்களையும் கொண்டு வந்தது. இனியும் எங்கள் கோரிக்கையின் மூலமாக கொண்டு வரும் என்று நம்புகிறோம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு போட்டோ நன்றி. ஓகே